வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது நம்ம ரியாக்ட். இன்றைக்கு என்ன வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம்? நான் கதைக்கிறதுல உங்களை விளங்கியிருக்கோம். அவங்க தம்மையில பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க என்ன வீடியோ என்ன கதைக்க போகிறோம்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நாங்கள் வந்து டாப் பவர்ஃபுல் கல்க் வாரியன்ட், அதாவது பச்சை கலர் டீஷர்ட் போட்டிருக்காண்டு சொல்லாத, ஏற்கனவே வேறு சட்டையில் இதை போட்டிருந்தா 4 வீடியோ எடுத்துருக்கலாம். அதனால் வந்து அதுக்காண்டி பச்சை பார்த்தீங்க கல்க்குக்கு அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு கதையே கலாங்கிறியா? அதுதான் இப்போ கல்க் வேரியண்ட்டுக்கு பச்சை கலர் டிஷர்ட் போட்டிருக்காங்க. நான் வந்து அவள் அடக்கிறதுக்காக கருப்பு கலர் டிஷர்ட் கல்க் கண்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பச்சை மாதிரி தான் கோவம் வந்தா சும்மா அவர் வந்து பெரிய ஒரு ராட்சச உருவமாக மாறுவார். அதான் கல்க்கு பெரிய ஆக்குன்னு சொல்லுவேன். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நீங்க சொல்லிதான் ஹல்க பத்தி தெரியணும்னு சொல்லி இல்ல. சோ நாங்க இப்ப என்ன விஷயத்துக்கு வருவோம்? விஷயம் என்ன, வேரியன்ட் வெர்ஷன்ஸ், அதாவது பவர்ஃபுல்லான கல்கண்ட வெர்ஷன் எங்களுக்கு தெரியாது, எனக்கே தெரியாது. மொக்க கமெண்ட்ரி வந்து அதை பற்றி வீடியோ போட்டுருக்கேன். இதே நாங்கள் செய்ய வேண்டாம். எங்களை சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுக்க எல்லாத்தையும் கேட்டு கலைச்சி பண்ண ஒரு செய்யறோம். நாங்கள் வந்து வேறு யூடியூப் வீடியோ நாங்கள் செய்கிறது இல்லை. மற்ற வீடியோஸை எடுத்து நாங்கள் செய்யறது செய்தால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் இதெல்லாம் வெறும் கடவுளாங்க. அப்போ எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்காக நாங்கள் இப்போ செய்கிறோம் வந்து ரிஸ்க் எடுத்து. அதால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ ஹல்க் வேரியன்ட்ஸ் வெர்ஷன் போய் பார்ப்போம். இன்னைக்கு ஸ்பெஷல் டாப் 5 சக்தி வாய்ந்த ஹல்க். சோ இந்த வாரம் வந்து நம்ம சக்தி வாய்ந்த ஹல்க் வந்து பாக்குறோம். அடுத்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா கொடூரமான ஹல்க் வந்து பார்க்க போறோம். சோ ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஹல்க்னாலே சக்தி வாய்ந்தவர் தான், அல்லனா வித்தியாசம் இருக்கும்போது நீங்க வந்து கேட்டீங்கன்னா வெல் அங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் அடிக்கிறாங்க. சோ நம்ம 616ல இருக்க ஹல்கோட ஏகப்பட்ட வித்தியாசமான கொடூரமான சக்தி வாய்ந்த ஹல்க்லாம் வந்து இருக்காங்க. சோ அவங்க எல்லாரையும் தான் இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ உங்களுடைய டாப் 5 சக்தி வாய்ந்த ஹல்க் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்பர் 5ல இருக்கிறது வெப்பன் ஹெச். தப்பா சொல்ற, வெப்பன் எக்ஸ் தானே அது அப்படி நீங்க வந்து கேட்டீங்கன்னா அதான் கிடையாது, வெப்பன் ஹெச். அண்ட் இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன வெர்ஷன் ஆஃப் ஹல்க்னு. சோ இந்த வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் மன்னர் ஹல்கா இருக்க மாட்டாரு. கிளேட்டன் கார்ட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹல்கா மாறி இருப்பாரு. அவர் ஒரு மெரைன் ஆஃபீஸர். சோ அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா வெப்பன் எக்ஸ்ல இருக்க பேக்ஸ் ஹெச் அப்படின்னு சொல்ல போற ஒரு சயின்டிஸ்ட், அந்த குரூப்ல சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான மியூட்டன்டஸ், அதுவும் சக்தி வாய்ந்த மியூட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குறதுக்காக ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த எக்ஸ்பெரிமெண்டோட பேர் தான் வெப்பன் ஹெச். சோ சிம்பிளா சொல்ல போனா நம்ம ஹல்கோட ஜீனியம் வெப்பன் எக்ஸ் மியூட்டன்டான நம்ம வுல்வரின் ஒரு ஜீனியம் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் சொல்லி நல்லாவே தெரியும். ஆல்சோ வுல்வரின் செம்ம பவர்ஃபுல் தான். சோ இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்த்தா என்ன நடக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க. சோ ஹல்க்கு வுல்வரின் கிளாஸ் கொடுத்து சும்மா தெரிய விட்டுருப்பாங்க. இந்த ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ஆல்மோஸ்ட் கான்ஷியஸ்ல இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கும். ஐ மீன் கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபசர் ஹல்க் மாதிரி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல்ல தான் இருப்பாரு. ஆனா நம்ம வுல்வரின் மாதிரி பெர்சர்கர் மோடுக்குள்ள போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கண்ணுல முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் வெட்டி சஸ்ட் போயிட்டே இருப்பாரு. இவருடைய அந்த வுல்வரின் கிளாஸே செம்ம பெருசு. ஹல்க் கையால அடிச்சாலே கந்தம் தான். இல்ல கிளாஸ் வேற கொடுத்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு பவர்ஃபுல் சொல்லி யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா இவராவது தனியா உருவாக்கல, வெப்பன் ஹெச் ஆல்பா அண்ட் வெப்பன் ஹெச் பீட்டான்னு சொல்லி 2 பேரை உருவாக்கி இருப்பாங்க. அதுல இவர் மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த ஹல்கோட கண்ட்ரோல்ல இருக்க மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கு. சோ அதனால மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி இவர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் தனியா காட்டுக்குள்ளே போய் இருந்திருப்பாரு. பட் இவர் உருவாக்குறதுக்கான மிகப்பெரிய கண்ணம் ஏகப்பட்ட சைபாக்ஸா போட்டு தள்ளணும் தான். பட் அதை தாண்டி இவர் நிறைய ஹீரோயிசம் தனியா வந்து பண்ணிருக்காரு. அண்ட் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த சூப்பர் பவர்ஃபுல். ஹல்க நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா டிஃபீட் பண்ண முடியாது. ஹல்க்கு அடமாண்டியம் போன் கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும்? சோ ஹல்க்கு பக்கத்திலே போக முடியாது, கீழே கிழிச்சுவாரு. 10வது வரைக்கும் மோஸ்ட்லி அந்த கிளேட்டன் தான் வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ஹல்கோட கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த சமயத்துல அவருக்கு ஆல்ரெடி மெரைன் ட்ரைனிங் வேற இருக்கு. சோ சண்டை போறது எப்படின்னு சொல்லி பர்ஃபெக்ட்டா தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரென்த் இருக்கு, சண்டை போற தன்மை இருக்கு, ஹீலிங் எபிலிட்டி வேற மாதிரி இருக்கு, கையில கிளாஸ் இருக்கு. இதுக்கு மேல சொல்ல தெரியுமா? சோ அந்த வகையில என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வெர்ஷன் அந்த ஹல்க் வந்து பாத்தீங்கன்னா செம்ம வித்தியாசமான செம்ம ட்ரெயின்டான ஒரு ஹல்க் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வெர்ஷன்ல இருக்கிறதுலே இவர் தான் லீஸ்ட் பவர்ஃபுல்னா அப்ப இந்த லிஸ்ட்ல இருக்கவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க? அது வந்து நம்ம 4ல இருக்கிறது வேற யாரும் இல்ல, நிறைய பேரோட ஃபேவரட்டா கூட இருக்கலாம். ரெட் ஹல்க் நம்ம தன்வல் ஹல்க் மேல இருக்க கான்ல தன்னை தானியா ஹல்கா மாத்திருப்பாரு, ரெட் ஹல்கா மாத்திருப்பாரு. பட் இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் வந்திருக்கும். சோ தன்னை தானே இந்த மாதிரி ஹல்கா மாத்தும் போது ஹல்க்கு எதெல்லாம் வீக்னஸா இருக்கோ அதெல்லாம் தன்னுடைய பவர்ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மாத்திருப்பாரு. முக்கியமா ஹல்க்கு அந்த ரெட் பீம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வீக்னஸா இருந்துச்சு ஹல்கா இருக்க அந்த சமயத்துல. அதை யூஸ் பண்ணியே தன்னை தானே அது பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்கா மாத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த ரெட் ஹல்கா ஷார்ட்டா ரல்க்னு வேற கூப்பிடுவாங்க, நம்மளும் அப்படியே கூப்பிடுவோம். இந்த ரல்க் வந்து பாத்தீங்கன்னா ஹல்கோட வீக்னஸ் எல்லாத்தையுமே தன்னுடைய பவர்ஃபுல்லா வந்து மாத்தணும்னு சொல்லி நினைப்பாரு. அந்த வகையில ஹல்க் வந்து அப்கோர்ஸ் இந்த மாதிரி வீக் ஆயிட்டாரோ இல்லைன்னா அன்கான்சியஸ் ஆயிட்டாருன்னா அப்படி ப்ரூஸ் பண்றா மாட்டுவாரு. ஆனா ரல்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி மாற மாட்டாரு. அவரா நினைச்சா மட்டும் தான் இந்த மாதிரி ஹியூமன் ஃபார்முக்கு மாறுவாரு. 10வது குறைக்கு இந்த ரல்க் வந்து செம்ம கோவமானார்னா, ஐ மீன் வேற லெவல் கோவமானார்னா உள்ள இருந்து நெருப்பு குழம்பா வெளியில வரும். கிட்டத்தட்ட ஃபயர் காட்சிலா மாதிரி
சுத்தி இருக்க எல்லா இரும்புகளுமே உருகிடும்னா பாத்துக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பை ஒரு வெளியில கொட்டுவாரு. அது மட்டும் இல்லாம கண்கள்ல இருந்து நெருப்பு வரும். எவ்வளவு ஏங்க இவர் உடம்புல ஒரு ரத்தம் கிடையாது, நெருப்பு குழம்பு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம கோபம் ஆயிடுவாரு. அண்ட் அந்த கோபத்துக்கு ஏற்ற மாதிரி அவருடைய பவர் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வரும். இவர் செம்ம ட்ரெயின்டான அகைன் ஒரு ஆர்மி ஆஃபீஸர். ஸோ அதனால இவருடைய ஃபைட்டிங் ஸ்டான்ஸும் வேற மாதிரி இருக்கும். பத்தாவது குறைக்கு எப்போதுமே கையில மிஷின் கன்னோட தான் வருவாரு. ஸோ முதல்ல மிஷின் கன்னால சுடுவாரு, அதுக்கப்புறம் தான் கையில் அடிப்பாரு. அண்ட் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா இன் கண்ட்ரோலில் இருக்க மாதிரி தான் காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் பத்தாவது குறைக்கு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தோரோட ஹேமரை தூக்கின ஒரு ஹல்க்னா கண்டிப்பாக இவராக இருக்கணும். இவர் ஸ்பேஸ்ல அந்த ஹேமரை தூக்கி இருந்தாலும் அட்லீஸ்ட் தூக்கி இருக்கார்ல, அதுவே பெரிய விஷயம். கிரீன் ஹெல்த் சைட்ல யாருமே அது பார்த்தீங்கன்னா தோரோட ஹேமரா தூக்குனதுல. ஸோ அது ரொம்பவே ஐகானிக்கா இருக்கும்போது கண்டிப்பா நிறைய பேரோட மைண்ட்ல வந்து நின்றோம்னு நினைக்கிறேன். அதுக்காக ஒரு வர்த்திலாம் சொல்றாதீங்க. அது பத்ததுக்கு வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி ஹீரோ ஸ்டைல தான் புஷ் பண்ண பாட்டிருக்காங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் கூடயே இருந்திருக்காரு, தண்டர்போல்ட் சைட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காரு. நிறைய கெட்டதும் பண்ணியிருக்காரு, நிறைய நல்லதும் பண்ணியிருக்காரு. அண்ட் மோஸ்ட்லி சாதா கிரீன் ஹெல்க் ரல் கிட்ட தோக்குற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கோம். பட் எப்போதுமே தோக்குற மாதிரி காமிக்க முடியாதுல்ல. பட் சாதா கிரீன் ஹல்கை விட ரல்க்கு செம்ம பவர் இருக்கு. ஸோ அந்த வகையில் நம்ம ஃபாலோ போட்டிருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம 3ல இருக்கிறது நிறைய பேரோட ஃபேவரட் ஆல்டர்னேட் வெர்ஷன் ஹல்க்னு சொல்ல முடியும், மேஸ்டர் ஹல்க். ஸோ ஃபியூச்சர் இம்பர்ஃபெக்ட் ஸ்டோரியில வந்து பார்த்தீங்கன்னா வந்திருப்பாரு. அது பத்தாவது குறைக்கு இந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காண்டான செம்ம பவர்ஃபுல்லான ஹல்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி மக்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நியூக்ளியர் வார் வந்து வந்துடும். ஸோ அதில் ஏகப்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. சூப்பர் ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் ஹல்க்கு ரேடியேஷன்ஸ் தான் சாப்பாடு. ஸோ அது ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஹல்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ மக்கள் அவங்களுக்குள்ளே அடிச்சு செத்துக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல ஓரங்கட்டி தான் நிற்பாரு. பட் கொஞ்சம் கொஞ்சம் அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டியை இழந்து செஞ்ச எல்லா விஷயங்களுமே இந்த பக்கம் ஹல்கோட ஹியூமனிட்டியுமே இழக்க வைக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஸ் பேனர் ஹல்க் ரெண்டு பேரும் மோஜ் ஆயிருப்பாங்க. ஐ மீன் இது வரைக்கும் நீங்க பார்த்தா ப்ரூஸ் பேனரை விட மேஸ்டர் ஹல்க்கு ஐக்கியம் ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்பவே புத்திசாலியான ஒரு ஹல்க்னா மேஸ்டர் ஹல்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனுஷங்களுக்குள்ளே ஹியூமனிட்டியில நான் இதுக்கப்புறம் என்ன ஹியூமனிட்டி காட்டுன்னு சொல்லி எல்லாருமே போட்டு போலாம் கட்டிப்பாரு. தன்னுடைய ஐக்கியம் அவருடைய அறிவை யூஸ் பண்ணி எல்லா ஹீரோஸுமே கொண்டு இருப்பாரு. அவர் கொண்டு ஹீரோஸ் கிட்ட இருந்து உருவப்பட்ட எல்லா விஷயங்களையுமே, அதாவது நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு, அயன்மேனோட ஹெல்மெட்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனக்கான ஒரு ரூம்ல வச்சிருப்பாரு, ட்ரோஃபி ரூம் அப்படின்னு சொல்லி. அவருடைய ட்ரோஃபி ரூம்ல நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிடும் எத்தனை பேர் அவர் வந்து போட்டு தள்ளியிருக்காரு, இன்க்ளூடிங் சாசர் சுப்ரீமான டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ எல்லாருமே தன்னுடைய ஐக்கிய மூலியமா இருந்ததுன்னா அந்த த்ரோன் ரூம்ல தான் அவர் உட்காந்து இருப்பாருன்னா யோசிச்சு பாருங்க. தனக்கான ஒரு நாய் படையும் வச்சிருப்பாருன்னா பாருங்களேன். ஸோ அது மட்டும் இல்லாம அந்த உலகத்திலே கடைசியா இருக்க ஒரு கிங்கா, ஒரு டிக்டேட்டரா, ஒரு சர்வாதிகாரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஸ்டர் வந்து இருப்பாரு. ஸோ அவர் கீழே எந்த ஒரு ஹியூமனிட்டியுமே நீங்க வந்து எதிர்பார்க்க முடியாது. போட்டு தட்டு போயிட்டே இருப்பாரு. கேள்விக்கான இடமே கிடையாது. அது பத்தத்து குறைக்கு எல்லா வகையான அந்த ரேடியேஷன்ஸுமே அப்சர்வ் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் செம்ம பவர்ஃபுல் வேற. ஸோ அகைன் சூப்பர் ஓவர் பவர்டான ஒரு ஹல்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மேஷோ ஹல்கா வந்து காமிச்சிருப்பாங்க. இவர் முன்னாடி நீங்கள் ஒண்டி கொண்டி நிற்கவே முடியாதுங்க. சர்கே அமாலா ஹியூமனிட்டி தன்மையே கிடையாது, மனிதாபிமானமே கிடையாது. ஹல்க்கு வேற யோசிச்சு பாருங்க, அவள் தான் நசுக்கி தள்ளிட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ அந்த வகையில் நான் பார்த்து பயப்படுற ஒரு ஹல்க்னா கண்டிப்பாக மேஷோ ஹல்கா சொல்லி தான் ஆகணும். பட் செம்ம புத்திசாலி, யோசிச்சுதான் முடிவு எடுப்பாரு. பட் அவர் யோசிக்கிற தன்மை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஸோ அதனால இவர் வந்து நம்ம 3ல போட்டிருக்கேன். இவரை விட பவர்ஃபுல்லா இருக்காங்க யோசிக்கிறது இருக்காங்களே. நம்ம 2ல இருக்கிறது வேர்ல்டு பிரேக்கர் ஹல்க். ஸோ அந்த காமிக் வந்து கவர் பண்ணியிருக்கேன், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிளானட் ஹல்க் சீரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் இந்த பக்கம் அயன்மேன், ரீட் ரிச்சர்ட்ஸ்னு சொல்லி எல்லாருமே ஹல்க் பூமியில இருக்கிறது, பூமியில இருக்க நிறைய பேருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி சக்கார் காமிச்சிருவாங்க. ஸோ சக்கார்ல இறங்குன நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல செம்ம அடிப்படுவாரு, மிதிப்படுவாரு. அங்க இருக்க ரெட் கிங் நம்ம ஹல்க் போட்டு விளையாடுவாரு. கிளாடியேட்டர் ஃபைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. அந்த ஃபைட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து கோவத்தோட உச்சிக்கே போய் ரெட் கிங்கே போட்டு தட்டி இவரே வந்து கிங்கா மாறிடுவாரு. ஸோ அந்த இடம் வரைக்கும் நார்மலான ஒரு ஹல்கை தான் நீங்க வந்து பார்ப்பீங்க. ஆனா அந்த சக்காரியே அடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ அவன் ஜஸ்ட் தான் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி வந்து நீங்க படிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஹல்க் அவருடைய ஒய்ஃபை இழக்க, ஒய்ஃப் அந்த டைம்ல கர்ப்பமா வேற இருக்க, ஹல்க்கு கோவம் உச்சி மண்டியை தொட்டுரும். வெடிச்சு செதறினது அவஞ்சஸோட ஷிப்பா இருக்கு. அந்த சமயத்தில் அவஞ்சஸ் நான் சும்மா விட மாட்டேன்டா சொல்லி திரும்ப பூமிக்கு வந்து எல்லாருமே போட்டு பொழந்து கட்டுவாரு. ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் ஹீரோ வந்து கொள்ற நிலைமைக்கு வந்து போயிடுவாரு. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வரும், கூட இருக்கவங்களே குழி வச்சிருப்பாங்கன்னு. ஸோ அப்போ யாரை நம்புறதுன்னு தெரியாம வேற மாதிரி கோவம் அடைஞ்சிருவாரு. ஸோ அந்த கோவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல இருக்க காமா ரேடியேஷன்ஸ் கண்ணுக்கு அது மூக்குன்னு சொல்லி எல்லா இடத்துல இருந்து வெளில வரும். அவர் லைட்டா காலை தாங்க நவுத்தி வைப்பாரு, மொத்த சிட்டியுமே டேமேஜ் ஆயிடும். லைட்டா காலை நவுத்தி வைப்பாரு, நடக்கிறதுக்காக வைப்பாரு, மொத்த சிட்டியுமே டேமேஜ் ஆயிடும். சுனாமி பூகம்பம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளம்ப ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவுக்கு கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்க் வந்து அவருடைய முழு பவருமே வெளிக்காட்டுவாரு. அந்த ஹல்க்குக்கும் நம்ம சென்ட்ரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே நடக்கும்.
சென்ட்ரி செம்ம ஓவர் பவர்டான ஒரு சூப்பர் ஹீரோ. அவராலேயே நம்ம வேர்ல்ட் பேர்க்க ஹல்கை தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓவர் பவர்டாக மாட்டுவார். அண்ட் ஃபைனலி ஒரு சன்பீமை யூஸ் பண்ணி தான் இந்த பக்கம் நம்ம ஹல்கை வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அவுட் பண்ணி அங்கேருந்து கூட்டிட்டு போவாங்க. பட் ஹல்கை அப்படியே விட்டுருந்தாங்கன்னா இந்த பூமி ரெண்டா பொழந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தோட உச்சிக்க போயிடுவாரு. பட் அதுவே அவருடைய ஃபுல் பவர் இல்லையா கடைசியில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வேர்ல்ட் பிரேக்கர் ஹல்க் பேர்லேயே இருக்கு. இதுக்கப்புறம் நான் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ ஏன் செம்ம ஓவர் பவர்டான ஹல்க். பட் இவரோடையும் ஒருத்தர் இருக்காரு நம்ம ஒரு பொசிஷனில். பட் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி 2 சின்ன ஹானரபிள் மென்ஷன். அஃப்கோர்ஸ் இவரை நான் மென்ஷன் பண்ணாமல் இருக்க முடியாது. வேனாம் ஹல்க் நம்ம அசூரன் சீரிஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ வேனாம் வந்து எடி ப்ராக் கூட ஒன்னா சேர்ந்து எனக்கு போர் அடிக்குது அவன்கிட்ட பாரு கிடையாது நான் வந்து கார்னேஜை டிஃபீட் பண்ணி நான் மாறி இருப்பாங்க. விஆர் வேனாம் சொல்லும்போது லைட்டாக நம்மளுக்கே அள்ளு வந்துடும். வேனாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல். ஸோ அந்த வேனாம் இந்த மாதிரி ஹல்க் கூட ஒன்னா சேரும்போது என்ன நடக்கும் மட்டும் யோசிச்சு பாருங்க. பட் இருந்தாலும் இவரை நான் வந்து ஹானரபிள் மென்ஷன்ல போட்டதுக்கான மிகப்பெரிய காரணம் அதுக்கப்புறம் பெருசா நம்ம வேனாம் ஹல்கா பார்க்கல. ஸோ அவருடைய முழு பவருமே நமக்கு வந்து தெரியாம போயிடுச்சு. மேபி இன் ஃபியூச்சர் காமிக்ஸ்ல வேனாம் ஹல்கை பத்தி இன்னும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணாங்கன்னா தாறுமாறா இருக்கும். பட் வேனாம் ஹல்க் அந்த ஒரு ஷாட்டே போதும் அவர் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ வேனாம் கூட மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பைடர்மேன் கூட வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருக்காரு ஸ்பைடர் ஹல்க் அப்படின்னு சொல்லி. அது கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயோ எலக்ட்ரிக் ஷாக் மூலியமா ஹல்க் உடம்புல இருக்க அந்த ஜீன் கூட ஒன்னா சேர்ந்துருவாரு. ஸோ அதில் நம்ம ஸ்பைடர்மேனோட பவர் மட்டும் இல்லாமல் ஹல்கோட பவரையுமே ஒன்னா மாறிடும். பட் இருந்தாலும் அது கொஞ்சம் காமெடியா இருக்கும். அதனால சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெட்பூல் கூட வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். ஹல்க் 4th வாலாக வந்து பிரேக் பண்ணுவாரு. அதை பார்த்தா குறைக்க நம்ம டெட்பூல கொல்லவே முடியாது. ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கொல்லாம இருக்க மாட்டாரு. 2 பேருமே ஒன்னா சேர்ந்தா அதுவும் செம்ம பவர்ஃபுல்லா இருக்கும். இது மாதிரி 3 முக்கியமான கேரக்டர்ஸ் கூட மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் கூட சேர்ந்திருக்காங்க. நம்ம கேப்டன் அமெரிக்கா தோர் கூட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து ஒன்னா சேர்ந்து இது எல்லாமே மல்டிபிள் ரியாலிட்டி மல்டிபிள் வெர்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்க அந்த சமயத்துல கொஞ்சம் ஒதுக்கி தள்ளிடுவோம். பட் அதை தாண்டி இந்த வேனாம் ஹல்க் ஸ்பைடர் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதனால ஹானரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்பர் 1 பொசிஷன் வந்தாச்சு. பெரிய கம்பல்சரி ஒன்றும் இல்லை. கண்டிப்பா எல்லாருமே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. இம்மோர்டல் ஹல்க். இப்ப வந்திருக்க ஹல்க்லயே இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஹல்க். சீரியஸா ஹல்க் இதுக்கு மேல பவர்ஃபுல்லா கூட்டிட்டே போக முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒன் அபவ் வால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மார்வலோட கடவுள் மாதிரி அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்க ஒன் பிலோ வாலோட ஒரு சின்ன ஃபிராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெவில் ஹல்க் அதாவது இம்மோர்டல் ஹல்க்குள்ள இருக்கு. இம்மோர்டல் ஹல்க டெவில் ஹல்க் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி பல முறை வந்து பார்த்தீங்கன்னா ஹல்க் வந்து செத்து பொழைச்சிருக்காரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா அவர் உடம்புல இருந்த அந்த ஒன் பிலோ வாலோட அசுரத்தன்மை வளர்ந்துகிட்டே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோட ஒரு மிகப்பெரிய உருவ மாற்றம் தான் இந்த பக்கம் டெவில் ஹல்க் அதாவது இம்மோர்டல் ஹல்க். இம்மோர்டல் ஹல்க் கிட்ட இருக்க ஒரே ஒரு நெகட்டிவிட்டி பாயிண்ட் அவர் நைட் டைம்ல மட்டும் தான் பாத்தீங்கன்னா வருவாரு. பட் வந்தா தெருக்க விட்டுட்டு போயிடுவாரு. நீங்க பகல்ல ப்ரூஸ் பேனரை கொலை பண்ணாலும் சரி அவர் கழுத்து தனியா கை தனியா சொல்லி வெட்டி வச்சாலும் சரி நைட் டைம் ஆயிடுச்சுன்னா அந்த ஹல்க் ரிட்டர்ன் ஆயிடுவாரு. செம்ம புத்திசாலி. மேஸ்ட்ரோ ஹல்கை விட புத்திசாலி அப்படின்னு சொல்றாங்க. அது பார்த்தாருக்கு இந்த ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா யாரை வேணாச்சும் டிஃபீட் பண்ணுவாரா. இந்த ஹல்கை கட்டுப்படுத்தாம அப்படியே விட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு சொல்லி கூட காமிச்சிருப்பாங்க. அதுல இதே ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்டர்ஸோட பவர் கூட ஒன்னா சேர்ந்து டிஸ்ட்ராயர் ஆஃப் த வேர்ல்ட் ஹல்க் அந்த மாதிரி இருப்பாரு. ஐ மீன் லிட்டரலா கேலக்டர்ஸ் உலகத்தை சாப்பிடுவாரு. ஆனா இவர் அப்படியே ஏதோ பஞ்சிங் பேக் மாதிரி ஒவ்வொரு உலகத்தை அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டு இருப்பாரு. இப்படியே பல 100 கோடி வருஷங்கள் பார்த்தீங்கன்னா பண்றதையும் தாண்டி இந்த உலகத்துக்கே இந்த மார்வல் யூனிவர்ஸுக்கே உயிர் கொடுத்துட்டு இருக்கேன் ரியாலிட்டி நட்சத்திரத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா கன்சியூம் பண்ணிடுவாராம். அதுவும் சிரிச்சுக்கிட்டேங்க. அவர் சிரிப்பை பார்த்தால நமக்கு வந்து பயம் வருது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹல்க்கு ரொம்பவே கொடூரமான ஒரு வித்தியாசமான சக்தி வாய்ந்த ஹல்கா வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இவர் முன்னாடி யாருமே நிற்க முடியாது. அந்த அளவுக்கு செம்ம பவர்ஃபுல். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஹல்க் டிஸ்ட்ராயர் ஆஃப் த வேர்ல்ட் அண்ட் ஆஃப்கோர்ஸ் இம்மோர்டல் ஹல்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல் வந்து காமிச்சிருக்காங்க. இதுக்கு மேலேயும் பவர் கொடுக்க முடியுமான்னு எனக்கு வந்து தெரியல. மேபி கொடுக்கலாம் போல. நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு எந்த வருஷம் அந்த ஹல்க் வந்து பிடிச்சிருக்கு அண்ட் உங்களுடைய சக்தி வாய்ந்த ஹல்க் லிஸ்ட் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆசமான விடலை பற்றி நடந்திருக்கோம். முக்கியமாக அந்த மொக்க கமெண்ட்ரி எப்படி நான் சொல்லி ஆகணும். அவர் வேறு லெவலில் வாய்ஸ் எவ்வளோ ஸ்வீட்டாகவும் அதுவும் இவ்வளோ விஷயத்தை சொல்கிறேன்ற எனக்கு ஒரு ஆச்சரியம் தானே. அதுவும் அது இவ்வளோ அவர்கிட்ட வீடியோக்கள் நான் பார்க்குறேன்னா அதிலும் இவ்வளோ கேரக்டர்ஸ் இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சு கதைக்கிறதே பெரிய விஷயம். அவர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுவார். அவர் வந்து காமிக்ஸ் படிச்சிருக்கிறாரு. அதை அவர் வீடியோ பார்க்குறது காமிக்ஸ் எல்லாம் இந்த ஃபாலோவாக இருக்கிறாங்களுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் தெரியும். அவர் அந்தளவுக்கு அதை படித்தாலும் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அவருடைய எல்லா படங்களும் பார்க்கணும் இருந்து வேறு லெவல். கமெண்ட்ரி ப்ரோக்கு ஒரு பெரிய பாராட்டுறதுக்கு நாங்கள் பெரிய ஆள் இல்லை. இப்போ சொல்கிறோம் நல்லா இருக்கு அவர்கிட்ட வீடியோ. உண்மையாக இது வந்து சப்ஸ்கிரைபர் இதை வந்து கேட்டதுக்கு அவருக்கு நன்றி.
கல்கில் எவ்வளோ வேரியன்ட் இருக்குன்ட்டு நான் இப்போ தான் தெரிஞ்சு கொள்கிறேன். எனக்கு கல்கில் எனக்கு தெரிஞ்ச கல்குன்ட்டு அந்த கேப்டன் மார் அமெரிக்கா 2ல வந்த கல்க்கு ரெட் கல்க்கும் மற்றது வேறும் ஸ்பைடர்மேன் ஹல்க் தெரியுமா உனக்கு? இல்லை எனக்கும் தெரியும். எனக்கு அந்த அதுதான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதே ஹல்க். அந்த முதல்ல வந்து ஹல்க் பச்சை மனிதன். அப்போ வந்து அந்த டாக்டராக இருப்பார், அவரை தான் தெரியும். அவர் வந்து மாறிக்கொண்டு கோவம் பெருகு, அவர் தான் தெரியும். அவர் இப்போ விராமையை விட்டுட்டார், அது பெரிய ஒரு கவலை. அந்த மாறுறதை குறைச்சிட்டார், அவரை வந்து இதாகிட்டார் நார்மலாக. அப்போ அது பிறகு ரெட் கலருக்கு வரைக்கும் ஒரு வித்தியாசமான எக்ஸைட்டிங்காக இருந்தது. ரெட் கல் வரப்போறாருன்னு பார்த்தேக்க அதில் ஒரு சின்ன ஒரு ஃபைட் சீனில் மட்டும்தான் வருவார். ரெட் கல் வருவார். அவர் வந்து சின்ன ஃபைட் சீனுக்கு வந்துட்டு அதே வேறு லெவலில் தாறுமாற நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கு பிறகு எனக்கு தெரியாது. இப்போ இவர் சொன்னால இப்போ நாங்கள் இந்த வீடியோ பார்க்க அந்த இது போல் கலக்கு வேரியன்ட் இருக்குதுண்டு வெர்சன்ஸ், அதாவது பவர்ஃபுல்லான கலக்கு இவ்வளோ இருக்குது, இன்னும் நிறைய இருக்குது. அவர் மென்ஷன் அந்த பவர்ஃபுல்லான 5 பேரை சொல்லியிருக்காரு. முக்க கமெண்ட்ரி ப்ரோ வேறு லெவலில் நீங்கள் செய்கிறீங்க, உங்களோட இன்னும் 1 மில்லியன் 2 மில்லியன் போய்க்கொண்டே இருக்க போகிறீங்கன்னு தெரியுது. அடுத்த வந்து என்ன சொல்கிறது, கல்க்கு உங்களுக்கு சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச? எனக்கு பிடிச்சது இந்த முதலாவது ஹல்க் தான். அதாவது அழிவே இல்லை, இம்மோர்டல்ஸ் ஹல்க் இருக்கிறது தானே, அவரை தான் எனக்கு பிடிச்சிருந்தவருக்கு அழிவே இல்லை. வேற என்னென்ன எனக்கு அந்த எக்ஸ்மென் கல்க்கும் பிடிச்சிருந்தது. எக்ஸ்மென் 5வது இடத்துல இருக்கிற எக்ஸ்மென் கல்க், அந்த எக்ஸ்மென் பிடிக்கும் எனக்கு. ஹல்க்கு டெட்பூல் ஹல்க்கு இடையில வந்து மென்ஷன் பண்ணிப்பேன், ஸ்பெஷல் மென்ஷன்ல வர டெட்பூல் பிடிக்கும், ஹல்க்கு டெட்பூல் தான் அப்படி இருக்கு. ஸ்பைடர்மேன் ஹல்க்கும் பிடிச்சிருந்தது. எல்லா கலக்குமே பிடிச்சது. எனக்கு அந்த கிழவன் கலக்கு தான் பிடிக்கல, உலகத்தை அழிக்கிறதுக்குன்ற மாதிரி. இல்லை அவர் தான் ராயா மாதிரி இருப்பார், அதனால. பட் என்ன முடியல, ஒரு வேர்ல்டு அடிக்கிற கலக்கு வேர்ல்டு. இவர் கடைசியாக வந்தவர் தான், முதலாவதாக இருக்கிறவர் தான். அவர் தான் சொல்கிறார் கடைசியில் என்ன செய்யணும், வேர்ல்டு எல்லாம் அழிக்கிறார் போய். அது இல்லை, இவர் முதல் வந்து அங்கேருந்து வேர்ல்ட்லேருந்து வந்து வர 3ஆம் இடத்துல இருக்கிறார் அவர். அப்படி உங்களுக்கு எந்த கல்க் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.